உன்னத பிரபஞ்ச மகா சிவசபையில் நல்நிலை தொடர்ந்திருக்கும் நல்நாள் அகத்தியன் நேருக்கு நேராய் மானிட உருவத்தில் அமர்ந்து உரையாற்றும் சச்சங்க பெருமுதல் நாள். இந்நாள் எவருக்கும் கிட்டிடா அற்புதமான நாளாக அமையப்பெற்ற இத்தகைய நாளிகை பொருந்துதலை தன் உளமாற ஏற்று தன் உள்ளத்தில் அடி ஆழ்நிலை மனதில் குடிகொண்டிருக்கும் அகத்தியன் தமக்கு முன்பாக மாநில உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நிலைகளை உணர்வு சித்தனை இதுபோன்று நிலைகளை உணர்கின்ற யாவரும் பிரபஞ்ச மகா சிவசபையில் சிவமாக வாழை சித்தனுடைய ஆற்றல் பெற்று சித்த நிலைகளை அடைகின்ற காலங்கள் தொடர்ச்சியாக நடைபெறும். சீடர்கள் எவராயினும் இத்தலங்களில் இது போன்ற நிலைகளை அடையலாம். இந்நிலை எவருக்கும் குறித்து வைத்து கொடுக்கப்பட்டு வைத்த நிலை அல்ல. இது அவனவனுடைய வழிபடு முறைகளின் மூலமாக குரு என்கின்ற அற்புதமான தகைய நிலைக்கு கொடுக்கின்ற சரணாகதி நிலைக்கு யாம் வழங்குகின்ற திருக்கொடை என்று நாம் வகுக்கின்றோம். இத்திருக்கொடை திருமகா சிவக்கொடை பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலை எல்லாம் தமக்குள் இருக்கின்ற நிலைகளை உணர்ந்து இப்பஞ்சபூதங்களே ஆட்சி செய்கின்றன இப்பூவுலகை என்றும் இணைந்து குருவருளோடு குருவை நினைந்து சரணாகதியோடு குருவருளோடு திருவருள் தேடி வந்து அமர்கின்ற சீடனுக்கு இது போன்ற சுபிட்சம் வழங்குகின்ற சபையாகும் இச்சபை என்று இந்நிலை இது போன்ற நிலை இருவரும் சச்சந்திரங்களில் தொடரும். அகத்தியன் கண் திறந்தவன் இறுதி வரை கண் திறந்து ஆசிகள் கூறும் நிலை இருவரும் காலங்களில் தொடரும். ஒரு நொடி பொழுதுக்கு உள்ளிருக்கக்கூடிய அத்தகைய நாளிகை பொழுதுகள் கூட இச்சீடனை வெளிவரவிடாது ஆற்றல் கொண்டு 17 சித்தர்களுடைய படைபலம் காத்து நிற்கும். நீராற்றி இருக்கும் அற்புதமான தகைய வேலும் சூடும் ஒன்றாக இணைந்து இச்சிவசூட்சம நூலின் ஆற்றலை இச்சீடன் திரு சரீரத்திலிருந்து வெளிச்செல்ல இயலாது காத்து நிற்கும் அற்புதமான ஆற்றல் இனி ஒவ்வொரு நொடியும் தொடரும். இவன் எங்கு அமர்ந்து உரையாற்றினாலும் அது இறை நூலின் உரையாகவே இனி என்று நாம் அகத்தியன் கிடைக்கின்றோம். ஞான காலம் தொடங்கும் என்று கூறிய ஆசிகளின் ஊர்ஜித காலமாகும் காலம் உறுதிப்படும் காலமாகும் காலம் என்று அகத்தியன் நாம் உணர்த்தி இது போன்ற நிலை தொடரும். இது போன்ற நிலை தொடர்கின்ற பிரபஞ்ச மகா சபையை தொடர்ச்சியாக தொடர்போடு வைத்திருக்கின்ற அற்புதமான சீடர்களுக்கு சுபிட்சம் வழங்குவது என்பது சித்தர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிவம் காத்துக் கொண்டிருக்கின்றார். திருமுருக படைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஆஞ்சநேய கருட பகவானுடைய அற்புதமான சேனைகளோடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வரிந்து கட்டிக்கொண்டு ஆசிகளை கூறுவதற்கும் அற்புதத்தை அவர்கள் முன் செலுத்துவதற்கும் காத்துக் கொண்டிருக்கும் அற்புத சபை என்று அகத்தியன் நாம் கூறி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியனுக்கு ஆற்றலாக இவ்வேளைகளில் இச்சீடன் அருந்தும் பானத்தினை வளர்ந்து அகத்தியன்